திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டார்மடம் கிராமத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த தனியார் பள்ளிக்கு அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது தனியார் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் படித்து வந்தார்கள்? அவர்களின் நிலை என்னவாக உள்ளது? முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே இயங்கி வந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பள்ளியை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். அதில் படித்த 70 மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்து அருகே இருக்கக்கூடிய ஆண்டார்மடம் பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில 7ஆம் வகுப்பு வரை இயங்கி வந்திருக்கிறது. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் 70 மாணவர்கள் படித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ந்து இந்த பள்ளியில் முறையான அங்கீகாரம் பெறாமலும் அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக அப்பகுதி மக்களும் கல்வியாளர்களும் புகார் அளித்து வந்தனர். குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் அதே போன்று அந்தந்த கிராம அளவில் நடைபெறும் கூட்டங்களிலும் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளாக முறையான அனுமதியின்றி இயங்கி வந்த அந்த பள்ளி தொடர்பான புகார்கள் என்பது அதிகரித்து வந்த சூழ்நிலையில வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த பள்ளியில் இருக்க சீல் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அங்க படித்து வந்த 70 மாணவர்களுடைய கல்வி நிலை என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட கல்வி வாய்ப்பு என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அவர்கள் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய தற்காலிகமாக தனியார் பள்ளியில், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் படிக்க வைப்பதாகவும் அதற்கு அடுத்த கட்டமாக நிரந்தர தீர்வு இந்த மாணவர்களுடைய கல்வி விவகாரத்தில் எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கிறார்கள். இதனையடுத்து அந்த பள்ளியில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி முன் அனுமதியின்றி இயங்கி வந்த அந்த பள்ளி சீல் வைக்கப்பட்டதனால் அந்த பகுதியில பெற்றோர்களும் பொதுமக்களுக்கும் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பிரச்சனை. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.